ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இது சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான நூல். இதுல நம்ம சித்திர தீபம் அப்படிங்கிற ஒரு 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மொத்தம் 15 அத்தியாயங்கள் கொண்ட நூல் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பதான் நம்ம 6வது அத்தியாயமே வந்திருக்கோம். அதனால ஒரு பெரிய நூல் இது. கூடுமான வரைக்கும் வேகமா போலாம் அப்படின்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அதனால நானும் கொஞ்சம் அதை விரிவா பேச வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம கடந்த வகுப்புகள் மூலமா 47 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இந்த 6வது அத்தியாயம் சித்திர தீபத்துல. இப்ப இன்றைக்கு நம்ம 48வது ஸ்லோகம் தொடங்குறோம். இப்போ ஒரு அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தை இங்க விரிவா பேசிக்கிட்டு இருக்கார் சுவாமி வித்யாரண்யர். அதுல நமக்கு ஒவ்வொரு தத்துவங்களையும் விளக்குறார். அதாவது பஞ்சபூதங்கள், பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நமக்கு விரிவா புரிய வைக்க பார்க்கிறார். அதுல ஆத்ம தத்துவங்களையும் விளக்குறார். அதை தவிர இலக்கண ரீதியாகவும் சில விளக்கங்களை கொடுக்கிறார். இப்படிதான் இவருடைய நூல் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நேற்று பார்த்த அந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு 48வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தே ஆத்மத்வே அப்பிய நுகதே தத்வே தந்தே ததஸ்தயோ ஆத்மத்வம் நைவ சம்பாவியம் சம்யக்துவா தேரியதா ததா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? 48வது ஸ்லோகம் அப்படின்னா, இப்ப 2 விஷயம் இருக்கு. அகம், துவம். அகம் அப்படின்னா நான், துவம்னா நீ. இப்ப இந்த இரண்டிலும் ஆத்ம தத்துவம் பொதுவாகவே அனுகதமாகவே இருக்கிறது என்றாலும், அதனால் அவற்றுக்கே ஆத்ம தத்துவம் கொடுத்து விட முடியாது. எவ்வாறு சரித்தன்மை போன்ற பொது குணங்கள் அவற்றின் ஆதாரமாக கருதப்படுவதில்லையோ, அவ்வாறே இங்கும் கருதப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. அப்போ நமக்கு என்ன தோணும்? என்னங்க அகம்னா நான் அப்படிங்கிறது ஆத்மா தானே. அப்ப தொம் நீ அப்படின்னா தத்துவமசிங்கிற வார்த்தையும் அதைத்தானே சொல்லுது. நீயும் ஆத்மா, நானும் ஆத்மான்னு தானே இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு இவர் என்ன திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு? எல்லாத்தையும் அப்படியா அகம் அப்படிங்கிறதும் தொம்முங்கிறதையும் அது ஆத்ம தத்துவம் அனுகதமாக இருந்தாலும் அதனால் அவற்றிற்கே ஆத்ம தத்துவம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்றாரு? என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த பூர்வ பட்சிக்கு விளக்கம் கொடுக்கும்போது இப்படி புரிய வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் அகம் அப்படிங்கிறத அவன் எப்படி அபிமானிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஞானியை பொறுத்த வரைக்கும் அகம் அப்படிங்கிறத தன்னை ஆத்மாவா உணர்ந்த பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அவன் இந்த உடலையோ மனசையோ நான் என்று அபிமானிக்க மாட்டான். அப்ப அந்த நிலையில அவன் அகம் அப்படிங்கிற வார்த்தைய ஆத்மாவா பார்க்கறான். அது ஞானி நிலை. ஆனா அஞ்ஞானி அப்படி இல்லையே இல்லையா? நான் சொன்ன உடனே தன்னுடைய உடம்ப தான் அபிமானிக்கிறான். நான் இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற நிலையில தானே அவன் நான்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறான். அப்புறம் நீங்கிற வார்த்தையும் அவன் அப்படிதான் உபயோகப்படுத்துறான். ஆனா ரிஷிகள் நீங்கிற வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்துறாங்க? தத்துவமசி. தத் அப்படின்னா அதுவாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுக்குறாங்கல்ல. அப்ப அவங்க சொல்ற அந்த தத்துவமசிங்கிற நீங்கிற வார்த்தை ஆத்மாவை குறிப்பிடுது. ஆனா இங்க நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ அப்படிங்கிற வார்த்தை ஆத்மாவை குறிப்பிட்டு பேசுறோமா அப்படின்னா இல்ல இல்லையா? அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது ஒரு தன்மை பல இடங்களில் பொதுவாக இருந்தால் அதுவே
ஆத்மா ஆக வேண்டும் என்று எதிராளி சொல்ல வந்தான். எதிராளினா பூர்வபட்சி சொல்றான். ஆனா வித்யாரண்யர் என்ன சொல்றாரு? அது தவறான தர்க்கம். ஏனென்றால் பல விஷயங்கள் பொதுவாக இருக்கின்றன. அதனால் அவை ஆத்மா ஆகிவிடுமா? கிடையாது. தே ஆத்மத்வே அப்யநுகதே. அகம், தொம் முதலிய சொற்களில் ஆத்மா அனுகதமாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நான் என்ற அனுபவத்தில் ஆத்மா இருக்கிறது என்பது, நீ என்ற அனுபவத்தில் ஆத்மா இருக்கிறது என்பது எதன் அடிப்படையில் நீ பார்க்கிறாய்? அப்படின்னு கேட்கிறார். ததஸ்தயோர் ஆத்மத்துவம் நைவ சம்பாவ்யம். அதாவது நம்மளுடைய நிலை என்ன? அந்த அகம், தொம் ஆகியவற்றிற்கு ஆத்ம தத்துவம் எந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும்? புரிதலின் அடிப்படையில. அப்ப அதுக்கு என்ன நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்தோம். ஒரு தங்க மோதிரம் இருக்கு, ஒரு தங்க சங்கிலி இருக்கு, ஒரு தங்க வளையல் இருக்கு. ஆனா இதெல்லாம் நாமமும், ரூபமும் தானே. தங்க மோதிரம் இருக்கலாம், தங்க சங்கிலி இருக்கலாம். இது வேற மாரி இருக்கும், அது வேற மாரி இருக்கும். ஆனா அது மோதிரம்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு பெயர். வளையல்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு பெயர். ஆனா அது அந்த பெயரையும், உருவத்தையும் வைத்துக்கொண்டு நாம் அதை முடிவு செய்ய முடியாதுல்ல. தங்கம் தான் அங்க அனுகதமா இருக்கு. அதனால மோதிரமே தங்கம் என்று சொல்லலாமான்னா, இல்லை. மோதிரம் என்பது நாம ரூபம். அப்ப தங்கம் தான் அதற்கு ஆதாரம். அதுபோல தான் இங்க தொம், அகம்ங்கிற வார்த்தை நாம ரூபங்கள். ஆனால் ஆத்மா தான் ஆதாரம் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா, அந்த அகம் அப்படிங்கிற வார்த்தையும், தொம்ங்கிற வார்த்தையும் நாம ஆத்மாவோட ஒப்பிடாம கூட அதை பயன்பாட்டுல வச்சிருக்கிறோம். அதனால இப்ப ஒருத்தன் அகம் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ண உடனே அவன் ஆத்மாவ தான் சொல்றான் அப்படின்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? நான் அப்படின்னு ஒருத்தன் பேசும்போது, அவன் ஆத்மாவ தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப மோதிரம்னு நம்ம பேசும்போது, அது நம்ம தங்கத்த தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல வளையல் அப்படின்னு நம்ம பேசும்போது, அது தங்கத்த தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியுமா? அந்த வளையலுக்கு முக்கியத்துவம் குடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மோதிரத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா தங்கத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து அங்க நம்ம பேசல. அப்புறம் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கிறோம். சரி நீங்க மோதிரம்னு சொன்னது என்னங்க? அப்படின்னு கேட்கும்போது தான், அது ஆமாங்க இது கோல்டுல செஞ்சது, இது பித்தளையில செஞ்சது. அப்புறம் தானே அதுக்கு விளக்கம் குடுக்க முடியும். அது மாரி இங்கேயும் அகம், தொம் அப்படிங்கிறத சும்மா சாதாரணமா எடுத்துக்கிட்டு அது ஆத்மான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த விதத்துல இப்போ அணுகதம் அப்படிங்கிறது நிரந்தரமா அந்த ஆத்மாவ தான் அப்படி குறிப்பிடுதா அப்படின்னா அப்படி இல்ல. அந்த மோதிரத்துல தங்கம் இருக்குங்கிற மாரி சொல்ல வராரு. அப்ப என்னதான் நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த எடுத்துக்கிட்டு நடைமுறையில பேச ஆரம்பிச்சாலும், அதனுடைய அதிஷ்டானத்த பார்க்காம பேசினா அது ஆத்மாவா ஆகாது. ஆகவே அகம், துவம் அப்படிங்கிற வார்த்தை ஆத்மா அப்படிங்கிறத நிரூபணம் செய்ய முடியாது. அந்த நான் என்ற எண்ணமே ஆத்மாவாக ஆகிவிடாது. நீ என்ற எண்ணமும் அப்படித்தான். அதனால நாம அத விசாரணை பண்ணி விவேகத்தால நம்ம புரிஞ்சுகிட்டு, அது உண்மை தன்மையை நம்ம உணரும்போது தான் அது ஆத்மா அப்படிங்கிற நிலைப்பாடுல கொண்டு வரும்போது, அங்க நாம ரூபங்கள் கிடையாது. அப்ப அங்க குணபேதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆத்மா இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர்றாரு. அப்படிதான் நம்ம இந்த ஸ்லோகத்த சிம்பிளா முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம். தத் வேதந்தே ஸ்வதா அந்யத்வே துவந்தாஹந்தே பரஸ்பரம் பிரதித்வந்த் விதயா லோகே பிரசித்தே நாஸ்தி சம்சயः. இங்க என்ன சொல்றாருன்னா, எவ்வாறு அதே மாரி ஸ்வம், அப்புறம் அந்யம். ஸ்வம்னா இங்க நான் ஸ்வயம் அப்படிங்கிற தன்னை குறிப்பிடுற வார்த்தை. அதே மாரி அந்யம் அப்படின்னா தனக்கு வேறாக இருக்கிற ஒரு விஷயம். ஆகிய இரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரானவையாக நம்ம எப்படி பார்க்கிறோமோ, அது மாரி தான் தொம், நீ என்றும், அகம், நான் ஆகியவையும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. இதில் சந்தேகம் தேவையில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன புரிய வச்சுட்டாருன்னா, இப்போ சுயமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னை குறிப்பிடுவதற்கும், தனக்கு வேறாக இருக்கிற அந்நியமான ஒரு பொருளை குறிப்பிடுவதற்கும் நம்ம ஒட்டுமொத்தமா முரண்பாடை பார்க்கிறோம். அது நான் கிடையாது. இதுதான் நான், அது வேறு அப்படிங்கிற அந்த சுயத்துக்கும், அந்நியத்துக்கும் உள்ள வித்தியாசம் எப்படியோ, அதே மாரி தான் தொம்முக்கும், அகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப ஸ்வம் அப்படிங்கிறதும், அந்நியம் அப்படிங்கிற வார்த்தையும் ஒன்றுக்கொன்று எதிரானது. அப்ப அந்த நிலையில தான் இங்க தொம்மும், அகமும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சுட்டார்.
அடுத்தது 50வது ஸ்லோகம். அந்யதாயாः பிரதித்வந்தீவி ஸ்வயம் கூடஸ்த இஸ்யதாம் त्वं दायाः பிரதியோக்யேஷோ அகமித்யாத்மனி கல்பிதः. இந்த 50வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்யதாயாகங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது தனக்கு வேறான அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு எதிரானதுதான் இங்க ஸ்வயம். அந்யதாயாக பிரதித்வ அந்த்வி ஸ்வயம் கூடஸ்த இஷ்யதாம். அப்போ வேறு, அதாவது அந்நியம் அப்படிங்கிறது தனக்கு வேறு அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு எதிராகத்தான் இந்த ஸ்வயம் என்பது இருக்கிறது. அப்ப இந்த ஸ்வயம் அப்படிங்கிறது கூடஸ்தனாக ஏற்றுக்கொள்ளப்படட்டும். ஆனால் நீ தொம் என்ற உணர்வுக்கு எதிரான நான் அகம் என்பது ஆத்மாவில் கற்பிக்கப்பட்ட ஒரு தோற்றமே ஆகும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது நிலை, ஒவ்வொரு நிலையும் எதிர்ப்பொருளாக பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்வயம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய சுயத்தை நம்ம உணர்வதற்கும், நீ இருக்கிறாய் அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்றதுக்கு அந்நியமான ஒரு விஷயமாகவும் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப நான் வேறு நீ வேறு அப்படிங்கிற இரண்டு வேறுபாடுகளும் ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதமானது. அப்ப இங்க வந்து நானுங்கிற என்ன நான் அபிமானிக்கிறது இந்த உடல் மனதின் அடிப்படையிலும், நீ என்று நான் உங்களை சொல்றது உங்களுடைய உடல் அடிப்படையிலும் தான் நான் இங்க பார்க்கணுமே தவிர, நான் நீங்க ஆக முடியாது, நீங்க நானாக முடியாது. அப்ப நம்ம 2 பேரும் உடல், மனம் ரீதியாக வேறு வேறு தான். அப்ப இங்க அந்த வெளிப்புற பொருட்களை வைத்துக்கொண்டு நம்ம இப்படி பிரிச்சு பார்க்கலாம். அது ஒன்றுக்கொன்று முரணானது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அடிப்படை சுயம் இருக்கு இல்லையா? நான் அப்படிங்கிற என்னுடைய உண்மை அடிப்படை சுயம். அது கூடஸ்தன் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப அந்த அடிப்படையில இங்க அகம், தொம் அப்படிங்கிற 2 வார்த்தைய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்ப அகம் அப்படிங்கிறத நான் அப்படின்னு நீங்க எந்த அடிப்படையில அபிமானம் பண்றீங்க? நீங்க வந்து ஆத்மா அப்படிங்கிற அடிப்படையில பண்றீங்கன்னா இல்ல. நான் ஜீவன் என்ற அடிப்படையில் தான் நீங்க அகம் அப்படிங்கிற வார்த்தைய, நான் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகப்படுத்துறீங்க. ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் தொம் அப்படிங்கிற சொல்ற வார்த்தைய நீ ஜீவன் என்ற அடிப்படையில சொல்லவே இல்லையே. அது பிரம்மத்தை அல்லவா சொல்லுது. தத்துவம் அசி. தொம் அப்படிங்கிற வார்த்தைய வேதம் சொல்லும்போது, தொம்ங்கிற வார்த்தைய வந்து நீ பிரம்மம் அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன, இந்த உடம்ப பார்த்து நீ பிரம்மம்தா? இல்ல மனச பார்த்து பிரம்மம்ங்குதா? இல்ல நம்முடைய உருவத்த பார்த்து நீ பிரம்மம் என்று சொல்லுதா? அப்படி சொல்லல. அது உள்ள இருக்கிற உணர்வ பார்த்து சொல்லுது. வேதம் வந்து தத்துவமசி. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற வேத வார்த்தையினுடைய பொருள் உணர்வின் அடிப்படையில் இருக்கிறதே தவிர, உடலின் அடிப்படையிலயோ, மனதின் அடிப்படையிலயோ இல்ல. ஆனா நாம உபயோகப்படுத்துகிற வார்த்தையெல்லாம் உடல் அடிப்படையில, மனதின் அடிப்படையில இருப்பதனால, நாம நம்மள ஜீவன் என்றும், மற்ற விஷயங்கள வந்து நமக்கு வேறாக பார்ப்பதும், அப்புறம் பரமன் என்று சொல்வதும், இப்படி இருக்கிற பிரச்சனைய இங்க அத்தியாசம் என்றும் பார்க்கணும். ஆக நம்மிடத்துல இருக்கிற சுயம்ங்கிற கூடஸ்தனும் நம்மை நாம் ஜீவனாக உணர்ந்து கொண்ட நிலையில அது அத்தியாசமாகவும் மாறிவிடுகிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த மாதிரிதான் நம்ம இங்க வந்து முரண்பாடுகளை பார்க்கிறோம். அந்த முரண்பாடுகளுடைய புரிதல் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப இங்க மகா வாக்கியத்தின் அகம் என்பது தன்னை உணர்ந்த அந்த உணர்வு நிலையை பேசக்கூடிய விஷயம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் வருது அப்படின்னா, நான் அந்த உணர்வில் பிரம்மம் என்றுதான் சொல்லுதே தவிர, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சாதாரணமா ஒரு வார்த்தை எடுத்துட்டு அது உடலின் அடிப்படையிலயோ, மனதின் அடிப்படையிலயோ சொல்லவே இல்ல அப்படிங்கிறத நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய உண்மை சாரம். ஏன்னா நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது, இப்ப தமிழ்ல வந்து இப்ப நான் சொல்றேன், நான் கடவுள் அப்படின்னு நான் தமிழ்ல சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். உடனே நீங்க என்ன கேட்பீங்க? இவரு பெரிய கடவுளாமா? எங்க வந்து இத வரவழைச்சு காட்டுங்க. சிருஷ்டி பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா பூலோகத்த ஒரு சிருஷ்டி பண்ணுங்களேன் பார்க்கலாம். நீங்க தானே கடவுள் அப்படின்னு இப்படி கேட்பீங்க. ஆனா நான் கடவுள் அப்படிங்கிறத நான் எந்த அடிப்படையில சொன்னேன் அப்படின்னு புரிஞ்சுக்காம, நான் கடவுள்னு சொன்ன உடனே எங்க ஒரு சிருஷ்டி பண்ணி காட்டு, நீ உடனே ஒரு விஷயத்த வரவழைச்சு காட்டு. கடவுளுக்குங்கிற இல்லையா? கடவுள் பாரு இதெல்லாம் வரவழைச்சாரு. நீ வரவழைக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறோம். அப்ப அந்த இடத்துல நம்முடைய புரிதல் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு நான் சொல்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உடல் அடிப்படையில, மனதின் அடிப்படையில, ஒரு மனிதன்கிற அடிப்படையில இவர் எப்படி கடவுளாக முடியும்? அப்படின்னு உங்களுடைய கேள்வி அந்த இடத்துல எழுந்திருக்குது. அப்ப அந்த அஞ்ஞானமே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, நீ கடவுள், தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்த கேட்ட உடனே நம்மால அதையும் ஏத்துக்க முடியறதில்ல. அது எப்படி நான் கடவுள் ஆவேன்? நான் சாதாரண ஆளு. நான் ஒரு சாதாரண மனிதன், அல்பன். என்ன போய் நீங்க கடவுள்ன்னு சொல்றீங்க? உங்களுக்கு என்ன கொஞ்சமாவது மண்டையில இருக்கா? அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. புரிதல் வந்து இப்படித்தான். அதாவது புற விஷயங்கள்ல தான்
நம்முடைய நாட்டம் இருக்கே தவிர, அக விஷயங்கள்ல நம்முடைய நாட்டம் போக மாட்டேங்குது. அறியாமையே என்னன்னா, கயிற்றில் பாம்பைக் கண்டது போல. அப்படிதான் நம்ம சுத்தி ரஜத நியாயத்தின் மூலம் இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு விளக்குகிறது என்று பார்த்தோம். அப்ப இங்க கயிற்றில் பாம்பு, அது மாரி ஒரு அஞ்ஞானம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படி அரைகுறையா புரிஞ்சுகிட்டு, அது எப்படி நான் கடவுள் ஆவேங்கிற ஆர்குமென்ட்டும், அது எப்படி நீ கடவுள் ஆவாய் என்ற ஆர்குமென்ட்டும் தான் இங்க பெரும்பாலும் போயிட்டு இருக்குமே தவிர, ஆனா வேதம் எந்த அடிப்படையில அத சொல்ல வருது அப்படிங்கிறத விசாரம் பண்ணி விவேகத்தினால புரிந்து கொள்ளும்போது மட்டும் தான் அதனுடைய உண்மை நிலை உணரப்படும். அது எல்லாருக்கும் உணரப்படுமானா, 1000ல் ஒருவனுக்கு தான் அது உணரப்படும் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இப்போ இந்த ஸ்லோகம் இப்படி ஒரு விஷயத்த ஆழமா நமக்கு புரிய வைக்குது. இது 50வது ஸ்லோகம். அடுத்தது 51. இப்ப நான் அந்த பாயிண்ட்ஸா சொல்லிட்டு போறேன். முன்ன ஒரு விஷயத்த எடுத்தா ரொம்ப கொஞ்சம் பிரீஃபா பேசுவேன். அப்படி பேசுனா ஒரு நாளைக்கு 3 ஸ்லோகம், 4 ஸ்லோகத்துக்கு மேல பார்க்க முடிய மாட்டேங்குது. நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா வருஷக்கணக்கு ஆயிடும் போல இருக்கு பஞ்சதசி முடிக்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு அதுல எக்ஸ்பிளனேஷன் விரிவா தரேன். இப்போ சும்மா ஒரு ஏற்கனவே பார்த்த விஷயங்கள தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அதையே நான் திருப்பி திருப்பி எடுத்து உங்களுக்கு விலாவாரியா பேச வேண்டியது இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே நிறைய டாபிக் கேட்டுட்டீங்க. அதனால இப்பவும் அததான் இப்ப நான் சொல்றேன். இப்ப 51வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அகந்தா ஸ்வத்வயோர் பேதே ரூப்ய தேதந்தயோரிவா ஸ்பஷ்டே அபி மோகமாபன்னா ஏகத்துவம் பிரதிபேதிதே. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, எவ்வாறு வெள்ளி மற்றும் இது என்பவற்றுக்கு இடையான வேறுபாடு தெளிவாக இருந்தும் மயக்கமடைந்தவர்கள் அவற்றை ஒன்றாக கருதுகிறார்களோ, அவ்வாறே அகங்காரம் மற்றும் ஸ்வயம் என்பவற்றிற்கிடையேயான வேறுபாடு தெளிவாக இருந்தும் மோகம் அடைந்தவர்கள் அவற்றை ஒன்றாகவே கருதுகின்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலயும் அதை தான் புரிய வைக்கிறார். அப்ப என்ன இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இப்ப வெள்ளி அப்படிங்கிறத நம்ம ஒரு அபிமானத்துல அந்த சிப்பியை பார்த்துட்டு வெள்ளின்னு நினைச்சிட்டோம். அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய மனமயக்கம். ஆல்ரெடி நமக்கு வெள்ளி மேல இருக்கிற ஒரு அபிமானம். அந்த வெள்ளி நம்ம ஏன் விரும்புறோம்? வெள்ளின்னா ஒரு விலை உயர்ந்த பொருள். அதனால அது பளபளன்னு மின்னுது. அப்ப அது வெள்ளியா தான் இருக்கணும். அப்படின்னு நம்ம மைண்ட் உடனே அந்த வெள்ளி மேல ஒரு ஈர்ப்பு அந்த சிப்பிய பார்த்து இது வெள்ளியா இருக்குமோ? அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது வெள்ளி கிடையாது. அது ஒரு சிப்பி தான். ஆனா இது ஒரு சிப்பி என்று சொல்வதற்கு பதிலாக, இது ஒரு வெள்ளி என்று நம்ம ஏன் அபிமானம் பண்றோம் அப்படின்னா, அந்த மயக்கம். அந்த பொருளின் மீது இருக்கின்ற மனமயக்கம். அப்ப 2யும் ஒன்றாக கருதக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நம்ம தள்ளுது இல்லையா? அதே தான் நம்ம இந்த கயிற்று பாம்பு உதாரணத்திலயும் சொல்லலாம். பாம்பின் மீது இருக்கிற பயம், கயிற்றை பார்த்த உடனே நம்ம பாம்புன்னு பதர்றோம். அப்ப எதனால அந்த பயம் வந்ததுன்னா, பாம்பை பற்றி நம்ம ஏற்கனவே பயந்து வச்சிருக்கோம். நம்ம மனசுல பாம்பை பற்றிய ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது ஒரு விஷச்சந்து, அது போட்டுடும். அது கொத்திடுச்சுன்னா நமக்கு உயிர் போயிடும். அதனால பாம்பு பக்கத்துல போக்கூடாது. அப்படி இப்படி நமக்கு நெறைய விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டதனுடைய அடிப்படையில ஒரு கயிற பார்த்தா கூட நம்ம மனசு பதறுது, பாம்புன்னு நெனைக்குது இல்லையா? அப்ப இந்த பய உணர்வே நமக்கு என்ன பண்ணிடுது? அந்த கயிற பாம்பு மாரி காட்டிடுச்சு. அப்ப இந்த ஒரு மதிமயக்கம், மனம் மயக்கத்தினால இந்த வெள்ளி, இது அப்படிங்கிற வேறுபாடுகள்ல நம்ம சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி தான் இப்ப நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் நம்ம இடத்துல இருக்கு இல்லையா? அப்ப நானுங்கிறத நான் உடல் அடிப்படையில நான் அபிமானிக்கிறதுக்கு பேரு அகங்காரம். ஆனா உண்மையான நானுங்கிறது ஸ்வயம். என்னுடைய சுயம்ங்கிறது என்ன? நான் அந்த ஆத்மா அப்படிங்கிற நிலை. அப்ப இந்த 2க்கான வேறுபாடு தெளிவாக தெரிந்திருந்தாலும், மோகம் அடைந்தவர்கள் அவற்றை ஒன்றாகவே கருதுகிறார்கள் என்று சொல்றார். அப்ப இங்க அகம்ங்கிற போதும் நம்ம அத ஆத்மான்னு புரிஞ்சுக்காம, நம்மள பாடி மைண்டா புரிஞ்சுக்கிறோம். அதே மாரி அந்த இடத்துல தொம்முங்கிறத பார்த்தாலும், அது வெள்ளி அப்படின்ட்டு ஒரு சிப்பிய பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது எல்லாமே ஒரு மனதினுடைய மயக்கம், மனதினுடைய மோகம் என்பதாகவே புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 52வது ஸ்லோகம். தாதாத்மிய அத்தியாச ஏவாத்ர பூர்வோ அத்தா வித்யயா கிருதः அவித்யாயாம் நிவிருத்தியாயாம் தத் காரியம் வினிவர்த்ததே. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்லோகம் 52வது ஸ்லோகத்துல, அதாவது இங்கு அந்த கூடஸ்தனுக்கும் ஜீவனுக்கும் இடையே தோன்றியுள்ள ஒரு ஒன்றுபட்ட அடையாளம். தாதாத்மிய அத்தியாசம் இருக்கு இல்லையா?
அது ஏற்கனவே கூறப்பட்ட அவித்தையால் உண்டானதுதான். அந்த அவித்தை நீங்கிய போது அதன் விளைவாக அத்தியாசமும் நீங்கி விடுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல 52வது ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்ப கூடஸ்தன்கிறது புத்தியில் பிரகாசிக்கின்ற ஆத்மா. அதாவது ஆத்மான்னா அறிவு, பிரம்மம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம வேதாந்த பாடத்துல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆத்மான்னா ஏதோ வெள்ளையா பேய் மாரி வரும்ன்னு எடுத்து நீங்க மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்க நாங்க ஆத்மா அப்படின்னு ஒரு வார்த்தைய எடுத்துட்டோம்னாலே, அது உங்க மைண்ட்ல என்ன வரணும்? ஆத்மான்னா அறிவு, பிரம்மம், பிரக்ஞை அப்படிதான் மைண்ட்ல வரணும். அப்ப இங்க ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட உடம்புல, புத்தியில பிரகாசிக்குது. அப்படி பிரகாசிக்கும்போது அதுக்கு பேரு கூடஸ்தன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுவே வந்து மைண்ட் மூலமா வெளிப்படும்போது அதுக்கு சிதாபாசன்னு பார்த்தோம். 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஆபாச ஜீவனா நாம மாறுனா மைண்ட்ல வேலை செய்றோம். புத்தியில பிரகாசம் பண்ணினோம்னா நம்ம ஆத்மாவோட தொடர்புல இருக்கோம் அப்படிங்கிறது வித்தியாசம். ஞானிகளுக்கும், அஞ்ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசத்த பார்த்தோம். அப்ப இங்க கூடஸ்தனுக்கும், ஜீவனுக்கும் இடையே தோன்றியுள்ள ஒரு ஒன்றுபட்ட அடையாளம் என்னன்னா, தாதாத்மிய அத்தியாசம். பார்க்க ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா, சிதாபாசனும், கூடஸ்தனும் ஒன்றாகி விட முடியாது. ஏன்னா, புத்தியில் பிரகாசிக்கின்ற ஆத்மாவினிடத்திலிருந்து வெளிப்படுற அந்த ஒளியும், மனசுல பிரகாசிக்கக்கூடிய ஒரு விஷயமும் எப்படி ஒன்றாக முடியும்? ஒன்றாகி விட முடியாது. அதுக்கு தான் நான் உதாரணம் என்ன சொன்னேன். கண்ணாடியில நான் தெரியும்போது என்னுடைய உருவம், கண்ணாடியில் தெரியிற என்னோட உருவமும், நானும் எப்படி ஒன்றாகி விட முடியும்? ஒன்றாகி விட முடியாது. அததான் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கிற மாரி, இங்க கூடஸ்தனுக்கும், ஜீவனுக்கும் இடையே உள்ள ஒன்றுபட்ட அடையாளமும், அவித்தையால் உண்டானது. அப்படின்னா, அறியாமையில் தான். அந்த புரிதலற்ற தன்மையில் உண்டானது. அந்த அறியாமை நீங்கினால், அதன் விளைவாக இந்த அத்தியாசமும் முற்றிலும் நீங்கி விடுகிறது என்று புரிய வைக்கிறார். அப்ப அத்தியாசம்னா என்ன? ஏற்றி வைக்கப்பட்டது. அதாவது தவறாக கயிற்றின் மீது பாம்பு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்க ஒரு தவறான வித்தியாசம் நீக்கிவிடும். அதே மாரிதான் இங்க நான் வந்து ஜீவன் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாசமும் நீக்கப்பட்டு விடும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப அது எப்படி நீங்கும்? விசாரத்தால் தான் நீங்கும். அது எப்படிங்க அது நாம வந்து இந்த மாரி கூடஸ்தன் சொல்றீங்க, சிதாபாசன் சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு அதுக்கான விளக்கங்கள பெறும்போது தான் நம்முடைய அஞ்ஞானங்கள் எல்லாம் நீங்கும். அப்ப அந்த அஞ்ஞானம் நீங்கிவிட்டா நம்ம அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம். அந்த தூய அறிவாகத்தான் நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம்ங்கிறது நமக்கு புரிய வந்துரும். அதுதான் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது நெறைய விளக்கங்களோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஸ்லோகங்களும் தனித்தனி முறையில நான் அத பிரிச்சு சொல்லலாம். ஆனா அது நமக்கு நெறைய டைம் எடுக்கும். இதே விஷயம் தான். அதனால நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஸ்லோகம் வந்து 53. அவித்யா விருதி தாதாத்மியே வித்யைவ வினஸ்யதः விக்ஷேபஸ்ய ஸ்வரூபம் தூ பிராரப்த அக்ஷமீஷ்யதே. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவித்தையின் ஆவரணமும், அதனால் உண்டான தாதாத்மிய அத்தியாசமும் ஞானத்தால் அழிந்து விடுகின்றன. ஆனால் விட்சேபத்தின் வெளிப்பாடு, அதாவது இந்த உடல், உலக தோற்றம், பிராரப்த கர்மா முடியும் வரை இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, அவித்தையின் ஆவரணம் அப்படின்னா என்ன? அறியாமையால் மறைக்கும் சக்தி இருக்கு இல்லையா? ஆவரணம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆவரண சக்தி, விட்சேப சக்தின்னு 2 சக்தி மாயையின் இடத்துல இருக்கு. மறைக்கும் சக்தி தான் ஆவரணம், தோன்றும் சக்தி தான் விட்சேபம். அப்போ அந்த மாயை நம்மகிட்ட என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்தை தோன்றுவிக்கிற மாரி பண்ணுது. இப்ப நம்மல்லாம் உலகத்த பார்க்கிறோம், உறவுகள பார்க்கிறோம், உத்தியோகத்த பார்க்கிறோம், உடல்கள பார்க்கிறோம். இங்க எல்லாமே இருக்கு நம்ம முன்னாடி. கண்ணு முன்னாடி எல்லாம் தோன்றும். இதுக்கு பேர் என்ன? விட்சேபம். ஆனா, இதுக்கு ஆதாரமா ஒண்ணு இருக்குது. அது பிரம்மம். ஆனா, பிரம்மத்த காட்டிக் கொடுக்க மாட்டேங்குது, மறைச்சுக்குது. அத ஆவரண சக்தியினுடைய வேலை என்னன்னா, பிரம்மத்தை மறைத்து, அதாவது இருக்கின்ற ஒன்றை மறைத்து, இல்லாத ஒன்றை காட்டுகிறது இல்லையா? அதற்கு பேர் தான் மாயை அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க இல்லையா? அப்ப ஏன் அப்படி பண்ணுதுங்க? அதுக்கு என்ன காரணம்? அது மாயையினுடைய மனமயக்கம் தான் காரணம். நம்முடைய அறியாமை தான் காரணம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் வந்து மாயா சக்தி வந்துங்க பிரம்மத்த மறைச்சுக்கிட்டு உலகத்த காட்டணும்? டைரக்ட்டா பிரம்மத்தையே காட்ட வேண்டியது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்விதான். அப்ப நாங்க உடனே உங்கள திருப்பி ஒரு கேள்வி கேட்போம். ஏன் வந்து உங்களுக்கு கயிற்ற மறைச்சுக்கிட்டு பாம்ப காட்டணும்? டைரக்ட்டா கயிற்றே காட்ட வேண்டியது தானே அப்படின்னு நம்ம திருப்பி கேள்வி கேட்போம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏங்க அது கயிறுன்னு தெரிஞ்சா அப்புறம் நான் எதுக்குங்க பாம்புன்னு பயப்பட போறேன்?
அது கயிறுன்னு தெரியாததுனால தானங்க நான் பாம்புன்னு பயந்துகிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆமா அதுதானே காரணம். நீ கயிறுன்னு தெரியாததுனால தானே பாம்புன்னு பயந்துகிட்ட. அப்ப அதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய அறியாமை தானே காரணம். நீ அந்த பாம்பு மேல இருக்கிற பயத்திலேயே அந்த கயிற பார்த்த. அதனால கயிற பார்த்து பாம்புன்னு பதர்ற. அதே மாரி இங்கேயும் உலகத்தின் மீது இருக்கிற மோகத்தினால தான் இந்த உலகம் தெரியுது. ஆனா இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த உலகம் எதனால தோன்றுது? பிரம்மம் இருப்பதனால தான் தோன்றுது. அங்க பாம்பு எதனால தோன்றுது? கயிறு இருக்கிறதுனால தான் தோன்றுது. கயிறு இல்லன்னா உங்களுக்கு பாம்பு வராதுல்ல. நீங்க பாட்டு போயிட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது கயிறு கிடக்கல அப்படின்னா, நீங்க பாட்டு போக போறீங்க. அங்க பாம்பு வரப்போறது இல்ல. ஆனா கயிறு கிடந்ததுனால அந்த கயிற பார்த்து பாம்புன்னு பயந்துட்டீங்க. அதுக்கு காரணம் அந்த மங்கிய வெளிச்சமும், அந்த பாம்பின் மீது இருந்த பயமும், அந்த கயிற்றினுடைய கரெக்ட்டான அந்த சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிற தோற்றமும் உங்கள அத பாம்பா மாத்தி பயமுறுத்திருச்சு. அதே மாரி இங்கேயும் பிரம்மம் மாத்திரம் தான் இருக்குது. ஆனா உங்களுடைய அறியாமையினால உலகம் உங்களுக்கு தோன்றி, உங்கள மனமயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மதிமயக்கத்த உண்டு பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்றாரு. அதுதான் அவித்தையின் ஆவரணமும், அறியாமையால் தோன்ற மறைக்கும் சக்தியும், அதனால் உண்டான தாதாமிய அத்தியாசமும், ஞானத்தால் அழிந்து விடுகின்றனங்கிறாரு. அப்போ நமக்கு விசாரணை பண்ணி பார்த்தா விவேகம் வந்துடுது இல்லையா? எப்படி விசாரணை பண்றோம்? அது பாம்புன்னு பதறிட்டு இருக்கும்போது, "அது என்னன்னு பாரேன். சும்மா நீயா பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு இருக்காத. அது பாம்பு தானான்னு கண்டுபிடி" அப்படின்னு சொல்லும்போது, சரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு டார்ச் லைட்ட போட்டு பார்ப்போம். அப்படி இல்ல ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி பார்ப்போம். அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஒளியின் வெளிச்சத்துல பார்த்த உடனே, அது பாம்பு கிடையாது, கயிறு அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்துறோம் இல்லையா? அப்ப அதுக்கான முயற்சி நம்ம எடுக்காம நம்ம பாட்டு பாம்பு, பாம்புன்னு உட்கார்ந்துட்டே இருந்தா, அப்படியே இருக்க வேண்டியது தான். அது கயிறுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நம்ம அத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து, அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்த போட்டு, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு அந்த பாம்பின் மீது இருக்கிற பயம் போயிடுச்சு. ஆனா அங்க இருக்கிற உண்மை உருவம் கயிறு தான்னு தெளிவு வந்துருச்சு. ஒரு புரிதல் வந்துருச்சு. ஒரு அறிவு வந்துருச்சு. அதே மாரி தான் இங்கேயும், உலகம் உலகம்னு சொல்லிட்டே இருக்கியேப்பா, விசாரணை பண்ணி பாரு அப்படிங்கிறாரு ஞானிகள். பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டே இருக்கிறியேப்பா, விசாரணை பண்ணி பாரு அப்படின்னு அவங்க சொன்னதுனால நம்ம வெளிச்சம் போட்டு பார்த்தோம். இங்க உலகம் உலகம்னு சொல்லிட்டே இருக்கிறியேப்பா, ஞான வெளிச்சத்தால பாரு. இப்படிதான் புரிய வைப்பாங்க. அப்ப நம்ம சும்மா உலகம் உலகம்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா, நமக்கு இந்த உலகம் தான் இருக்கும். அப்ப இந்த உலகம் உண்மையிலேயே இருக்கா? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வெளிச்சம் வேணும். அது என்ன வெளிச்சம் இங்க வேணும்? இங்க ஞான வெளிச்சம் வேணும். அங்க புறத்துல ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுக்கு புற வெளிச்சம் வேணும். இங்க அகத்துல உலகம் இருக்கு. அதனால இங்க அக வெளிச்சம் வேணும். 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. புற வெளிச்சம், அக வெளிச்சம் 2க்கும் வித்தியாசம் இருக்கு. புறத்துல பார்க்க வேண்டிய பொருளுக்கு, புறத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வேணும். ஆனா, அகத்துல நீங்க பார்க்கிற உலகத்துக்கு அக வெளிச்சம் வேணும். அப்ப அந்த அக வெளிச்சம் தான் இங்க ஞானம். அப்ப ஞான ஒளியினாலே உங்களுக்கு உலகம் மறைஞ்சு, இந்த உலகத்தை உண்டாக்கிய பரமன் தெரிவான். அங்க நீங்க புற வெளிச்சத்தினால பாம்பு மறைஞ்சு கயிறு தெரியும். அப்ப அங்க பாம்பா தெரிஞ்சது, கயிறா தெரிஞ்சதுக்கு ஒரு வெளிச்சம் வந்த மாரி, இங்க உலகமா தெரியிறது, பிரம்மமா தெரியறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். அதுதான் உங்களுடைய அக வெளிச்சம். அப்ப அந்த அக வெளிச்சம் வந்தா மட்டும் தாங்க இங்க நம்ம இது உலகம் அல்லங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அததான் இங்க சொல்றாரு. அத்தியாசமும், தாதாமிய அத்தியாசமும் ஞானத்தால் அழிந்து விடுகின்றன. ஆனால் விட்சேபத்தின் வெளிப்பாடு, தோன்றும் இந்த உடல், உலகம் தோற்றம் பிராரப்த கர்மா இருக்கும் வரை இருக்கும்ட்டாருங்க. இப்ப இதாங்க நமக்கு பிரச்சனை. இப்ப நம்ம எல்லாம் புரிஞ்சு போச்சுங்க. அங்க வெளிய லைட் போட்டு பார்த்தோம். அந்த வெளிச்சத்துல கண்டுபிடிச்சுட்டோம். இது பாம்பு இல்ல கயிறுன்ட்டு. ஆனா அந்த இடத்துல அது கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு பயம் போயிடுச்சு. அத கடந்து போகலாம். ஆனா இங்க உலகம் உண்மை இல்ல, பரமன் தான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டாலும், நமக்கு இந்த பிராரப்த கர்மா இருக்கு. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு வந்துட்டோம். அதனால இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உலகமும் நம்ம முன்னாடி தோற்றமா தான் இருக்கும். ஆனா அது நமக்கு புரிஞ்ச பிறகு அதுல அபிமானம் இருக்காது. சராசரி மனிதனுக்கு இது தோற்றம்னு தெரியாததுனால அபிமானம் இருக்கும். இந்த உலகத்தின் மீது அபிமானம் இருக்கும். ஞானிகளுக்கு அது புரிஞ்சு போயிட்டதுனால இந்த உலகத்தின் மீது அபிமானம் இருக்காது. ஏன்னா இருப்பது பிரம்மம் தானே. அதுதானே இருக்கு. அது தோன்றிக்கிட்டு இருக்கு. அது இந்த ஊடகத்தின் வழியா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அது அப்படியே பிரகாசிக்கட்டும். அதனுடைய விருப்பப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்த நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த உடலுக்கும், மனசுக்கும் உண்டான வாழ்க்கை இருக்கும். அது பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பிராரப்தம் அஞ்ஞானிக்கும், ஞானிக்கும் வித்தியாசம் இருக்கு. அஞ்ஞானிக்கு பிராரப்த கர்மாவ அனுபவித்துக் கொண்டே கூட ஆகாமிய கர்மாவ சேர்த்துக்கிட்டு இருப்பான். அதாவது அஞ்ஞானி.
ஞானி வந்து பிராரப்த கர்மாவ கழிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஆகாமிய கர்மா சேராது. ஏன் அப்படின்னா, அவன் புரிஞ்சுட்டான்ல. கர்ம யோகியா மாறிட்டான். நான் எங்க செய்றேன்? இந்த உடலும், மனதும் அதனுடைய கருவி. அது வச்சு பயன்படுத்திட்டு இருக்கு. அது என்ன வேணா செய்யட்டும்னு சொல்லிட்டு அவன் அதுகிட்ட ஒப்படைச்சுட்டான். அப்ப ஞானியினுடைய வாழ்க்கை வந்து அது ஈஸ்வர வாழ்க்கையா மாறிடும். அதுக்கப்புறம் அவன் வாழ்றது இல்ல. அது காஸ்மிக் பாடியா, காஸ்மிக் மைண்டா மாறிடும். அப்ப அது ஈஸ்வர நீதிக்குள்ள இயங்கும். அதுக்கு என்ன வருமோ வரும், என்ன போகுமோ போகும். அந்த புரிதல்ல அவன் வாழ்க்கைய அப்படியே கடந்து வருவான். அவனுக்கு எத பத்தியும் கவலை இல்ல. இன்னைக்கு என்ன கிடைச்சதோ ஓகே. கிடைக்கலையா ஓகே. அப்படிங்கிற அளவுக்கு அவன் கடந்து போவான். ஆனா அவனுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைச்சுக்கும். ஏன்னா அது ஈஸ்வர நீதிக்குள்ள வந்துடும். அதனால அவனுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்ட நஷ்டமும் தெரியாது. அந்த உடல் தான் நான், அந்த மனசு தான் நான்ங்கிற அபிமானமும் அவனிடத்துல இருக்காது. அப்படி ஒரு மாற்றம் நடந்துரும். அது வந்து எதனால நடந்ததுன்னா ஞானத்தால. ஆனா ஞானம் வரலன்னா அந்த மாற்றம் நடக்காது. அதனால ஞானம் வந்த பிறகும் பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கத்தான் செய்யும். இப்ப ஞானி வந்து ஞானம் அடைஞ்சுட்டாருன்னா அப்படியே உடம்பு விட்டுருவாரான்னா அப்படி எப்படி விட முடியும்? பிராரப்தம் இருக்குல்ல. ஏற்கனவே அவர் அஞ்ஞானத்தினால தானே உடம்பு எடுத்து வந்திருக்காரு. இங்க இந்த பிறவில தானே ஞானி ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி பிறவிலேயே ஞானி ஆகியிருந்தாங்கன்னா உடம்பு கிடைச்சிருக்காது. முற்பிறவியில இதுக்கான விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க சறுக்கியிருப்பாங்க. மீண்டும் உடம்பு எடுத்துட்டாங்க. இந்த பிறவியில அத முடிக்கிறாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு இந்த உடம்பு பயன்பட்டு அந்த ஆத்ம ஞானத்த அடைந்து, அந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனசு நான் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அத ஒரு கருவியா பார்க்கறாங்க. அந்த ஞானத்தினால அந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடல் உலகம் தோன்றட்டும் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. அதுக்கு தான் நான் எப்படி வாழ்றதுன்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன்ல. அதாவது ஞானத்தினால நீங்க வாழணும்னா, நீங்க இத சினிமா மாரி பார்த்தா தான் வாழ முடியும். நீங்க ரியலா பார்த்தா வாழ முடியாது. சினிமால வர்ற சம்பவங்கள் மாரி கடந்து போயிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுக்கு காரணம் என்ன? சீன் பை சீன் அந்த படத்துல ஒவ்வொரு சீன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஆக்ஷன் சீன் வரும். ஒரு இடத்துல சோகமான சீன் வரும். ஒரு இடத்துல டூயட் சீன் வரும். அப்ப அந்த சீன் பை சீன் நீங்க மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்குள்ள வந்து பாதிக்கும். அப்ப சோகம் வந்தா அழ ஆரம்பிச்சுருவீங்க. டூயட் சீன் வந்தா ஜாலி மூடுக்கு போயிடுவீங்க. ஆக்ஷன் சீன் வந்தா பக்கத்துல இருக்கிறவங்கள அடிச்சிருவீங்க. இப்படியெல்லாம் நடக்கும்ல்ல சினிமாவுல. அது நம்ம லைஃப்லயும் நடக்கும். ஆனா ஞானிய பொறுத்தவரைக்கும் அது புரிஞ்சு போனதுனால அவன் வந்து அந்த ஆக்ஷனுக்குள்ளலாம் போமாட்டான். அது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அவன் கடந்து போவான். அவனுக்கு வரக்கூடிய பிராரப்த கர்மாவ அவன் அனுபவிப்பான். அவன் ஏத்துக்குவான். ஏன்னா அவன் தெரிஞ்சு தானே வந்து புரிஞ்சுக்கிட்டான். உடம்பு இருந்தா அதுக்கு உண்டான பிராரப்தம் என்ன வருதோ அது வரட்டுமே. அது ஏற்கனவே நான் செஞ்ச அந்த வினை பயன் தானே இப்ப வந்திருக்குது வரட்டும் அப்படின்னு அதை ஏத்துக்குவான். கடந்து போவான். அது ஞானிக்கு புரியும். அது ஞானியினுடைய நிலைக்கு வந்தா தான் புரியும். அப்படிதான் இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அது நம்ம ஏற்கனவே திரைப்பட ஓமானம்லாம் சொல்லிட்டோம். அதனால திருப்பி அதை சொல்ல வேண்டியது இல்ல. ஸோ நான் அப்படியே ஒரு டெப்த்தான சப்ஜெக்ட் தான். பட் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதையே ரிமைண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். அடுத்தது 54 உபாதானே வினஷ்டே அபி க்ஷணம் காரியம் பிரதீக்ஷதே இத்யாஹுஸ்தார்கி காஸ்தத்வ மஸ்காமகம் கிம் ந சம்பவேத். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது 54ன்னா, அந்த உபாதான காரணம். உபாதான காரணம்னா மூல காரணம் இருக்கு இல்லையா? ஒண்ணு உருவாகணும்னா அதுக்கு மண்ணு தான் உபாதான காரணம். பானை உருவாகணும்னா உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் வேதாந்த சாஸ்திரத்துல. அதுக்கு ஒரு புத்தகம் கூட நான் குடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி அந்த புக் போட்டிருக்கேன். உபனிஷத்து வகுப்பு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாரி டவுட் வரும்ன்ட்டு அத கிளியர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு புக் போட்டிருப்பேன். அத டவுன்லோட் பண்ணி படிங்க. உபாதான காரணம் அப்படின்னா, ஒன்று உண்டாகுவதற்கான மூலம் இருக்கும். அந்த மூலம் அழிந்த பிறகும் காரியம், அதாவது அதனால் செய்யப்பட்ட ஒரு விளைவு இருக்கு இல்லையா? அது தொடரும் என்று தர்க்கமா பண்றவர்கள் கூறுகிறார்கள். அதுபோலவே அவித்தை நீங்கிய பின்னும் அதன் காரியமான உடல் முதலியவை சிறிது காலம் தொடர்வது எங்களது சித்தாந்தத்தில் ஏன் சாத்தியமில்லாததாக இருக்க வேண்டும்? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்குது. அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வித்யாரண்யர் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பேசுகிறார் என்று பார்க்க முடியுது. அதாவது பொதுவாக வேதாந்திகள் வந்து நியாய, வைசேசிக தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்துல தரிசனங்கள் என்று நெறைய மதங்கள் தோன்றியது. அத நம்ம தரிசனங்கள் என்று சொல்வோம். நம்முடைய பாரத தேசத்துல அதை ஏன் நம்ம தரிசனம்னு சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள், ஒவ்வொரு ஞானிகளும் தீர்க்கதரிசிகள் தான் நம்முடைய பாரத தேசத்துல. நம்முடைய பாரத தேசத்துல ஞானிகளுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லோரும் ஞானிகள் தான்.
அதனால நெறைய மதங்கள் தோன்றின. நியாயம், வைசேசிகம், சாங்கியம், யோகம், இப்ப வேதாந்தம் அப்படின்னு நெறைய சாஸ்திரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஞானி. ஆனா அவங்க அந்தந்த காலகட்டத்துல வந்து உலகத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள் குடுத்திருக்காங்க. ஆனா அந்தந்த காலகட்டத்துக்கு அது பொருந்துவதாக இருந்தாலும் கூட, ஒட்டுமொத்தமா இதை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? எல்லா பாடங்களும் ஓகே. ஆனா அந்த பாடம் நம்முடைய அனுபவத்துக்கு வருதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அத பார்க்காம அப்படியே ஒரு குருட்டுத்தனமா ஒரு சாஸ்திரத்த எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கக் கூடாது. ஏன்னா நெறைய சாஸ்திரங்கள் வந்து உலகத்துல தோன்றியது. புத்த மதம் தோன்றியது, சமண மதம் தோன்றியது. அப்புறம் புத்தம், சமணம் கடந்து நம்முடைய பாரத தேசத்திலேயே வந்து வேற மதங்களும் வந்தது. அதுல இதுதான் நியாயம், வைசேசிகம் போன்றவைகள் எல்லாம் வந்தது. அப்ப அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு குருமார்கள் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் நம்ம பாரத தேசத்துல சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்ற கருத்து அப்போதைக்கு நமக்கு அருமையா தான் இருக்கும். அது நியாயமானதா கூட இருக்கும் இல்ல. ஏன் அப்படின்னா, இப்ப புத்த மதமும், சமண மதமும் ஏன் நம்முடைய பாரத தேசத்துல வந்தது அப்படின்னா, இதே வந்து வைதிக தர்மம் அதிகமா அந்த காலத்துல மாறுனது தான் காரணம். அதாவது கர்ம காண்டத்தினுடைய அடிப்படையில வைதிக நெறி நம்ம கடைபிடிச்சோம் இல்லையா? நம்முடைய பாரத தேசத்துல வந்து பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அப்படின்ட்டு மீமாம்சம்ங்கிற ஒரு விஷயம் உருவானது. அந்த மீமாம்சத்துக்கு வந்து 2 மகரிஷிகள் இருக்காங்க. பூர்வ மீமாம்சம் வந்து ஜைமினி ரிஷி. உத்தர மீமாம்சத்துக்கு வந்து வியாச மகரிஷி. இப்ப 2 ரிஷிகள் இருக்காங்க. 2மே மீமாம்சத்தை தழுவியவர்கள். அது மாரி வைசேசிகம், நியாயம் என்ற தத்துவங்களும் இருக்கு நம்முடைய பாரத தேசத்துல. ஆனா நம்ம வேதாந்த தத்துவத்துல, இப்ப நாம யாருடைய வழியில வரோம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. நம்முடைய குரு, இப்ப நாம படிக்கிற இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆதி குரு யாரு? அதே தெரியாம படிச்சுட்டு இருக்க கூடாதுல்ல. ஆதிசங்கரர்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, ஆதிசங்கரர் இடையில வந்தார். அத்வைதத்தை நிலைநாட்டினார். அவருக்கு முன்னாடி கௌடபாதர் வந்தார். அது ஆதிசங்கரருடைய குரு. ஆனா எல்லாருக்கும் மூல குரு யாரு அப்படின்னா, வியாசர் தான். இந்த விஷயத்த சொன்னவர் தான் அவரு. அதாவது பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அப்படிங்கிற 2 விஷயங்கள உலகத்துக்கு குடுத்தவர்கள். அப்ப அதுல ஜைமினி வந்து யாருன்னா, இவருடைய சிஷ்யன் தான். இவருடைய சிஷ்யன் தான் அவர் வந்து கர்ம காண்டத்த வந்து உலகத்துக்கு குடுத்தார். கர்ம காண்டத்த ஏன் குடுத்தார் அப்படின்னு ஒரு சிஷ்யர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, அது அவரும் அனுமதிக்கிறார். குருவாகிய அவரும் அனுமதிக்கிறார். அவரு செய்யட்டும். ஜெய்மினி அத முன்னின்னு செய்யட்டும். கர்மத்த சொல்லிக் குடுக்கட்டும்னு அவரு ஒத்துக்கிட்டதுனால தான் கர்ம காண்டம் நம்முடைய பாரத தேசத்துல பரவுனது. ஆனா அந்த கர்மம் என்னன்னா, நீங்க இந்த மந்திர ஜபதபங்கள், தியானங்கள், வேள்விகள் அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள்ல நம்ம கொண்டு வந்தோம். வேதத்தினுடைய அடிப்படையில தான் கொண்டு வந்தோம். வேதத்துல இருக்கு. ஆனா அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அதுல. அதாவது மூட நம்பிக்கைகள் அதிகமா நுழைச்சுக்கிட்டாங்க. இப்ப எப்படி இந்த காலத்துல நெறைய மூட நம்பிக்கைகள் நம்ம இடத்துல திணிக்கப்பட்டிருக்கோ, அத விட அதிகமான மூட நம்பிக்கைகள் அந்த காலத்துல இருந்தது. அப்புறம் அதுலதான் இந்த உடன்கட்டை ஏறுதல்லாம் கூட வந்தது நான் சொன்னேன் இல்லையா? ஒரு கணவன் இறந்த பிறகு மனைவிய வந்து உயிரோடு இருக்கும்போதே தள்ளி விட்டுருவாங்க. இந்த மாரி வேதத்துல இருக்குன்னு சொல்லி எவனோ கத ஒட்டி விட்டு, அது மாரி ஒரு உயிர் பலி வாங்கிட்டு இருந்த காலம். அப்புறம் வந்து வேள்விகள் நடத்தும்போது, அந்த வேள்விகள்ல உயிர்கள பலி கொடுக்கிறது. அதாவது அஸ்வமேத யாகம்னு நடத்துவாங்க. ராஜ்யத்த ஆள்வதற்காக அரசர்கள் கிட்ட வந்து காசுக்காக. அதாவது ராஜ்யாங்கத்துல வந்து நீங்க வேள்விகள் பண்ணீங்கன்னா, மன்னர் வந்து பொற்காசுகள அள்ளி குடுப்பார் இல்லையா? அது மன்னர் ஏன் அத பண்றாருன்னா, அவருக்கு ராஜ்யத்த தக்க வச்சுக்கிறதுக்கான யாகமெல்லாம் இருக்கு. யாகத்துல வந்து உங்களுக்கு கர்ம காண்டத்துல இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு யாகத்த சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு குழந்தையே பொறக்கல அப்படின்னு நீங்க வச்சுக்கங்க. உங்க வீட்ல வந்து குழந்தை வாரிசுகளே இல்ல. யாகம் இருக்கு. ஒரு வேள்வி இருக்கு. அது வந்து நீங்க பண்ணலாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். புத்திர காமேஷ்டி யாகம்னு பேரு. புத்திர காமேஷ்டி யாகம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா, குழந்தை வரம் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு குழந்தை கிடைக்குதுன்ட்டு நீங்க பண்றதுக்கு, அந்த யாகத்த செய்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அதாவது இந்தந்த பொருட்கள் வாங்கணும். இந்த மாரி ப்ரீஸ்ட் வரணும். பிரம்மான்னு ஒருத்தர் வந்து உட்காரணும். அவரு கீழ மற்ற ரிஷிகள் வந்து இங்க பக்கத்துல இருந்து இவங்க எல்லாம் கூட ஒர்க் பண்ணணும். இப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது வந்து கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. ஒரு 5 பேர் வருவாங்க உங்க வீட்ல யாகம் பண்றதுக்கு. அப்ப அந்த யாக பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கி வச்சிடணும். அவங்க யாகத்த நடத்துவாங்க. அவங்களுக்கு தட்சணை குடுத்துடணும். இப்படி பண்ணா உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது மாரி செல்வம் வேணும், குழந்தை வேணும், ராஜ்யம் வேணும். இப்படின்னு என்ன யாகங்கள் வேணா நீங்க கர்ம காண்டத்துல எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மத்துல இருக்குது இல்லையா? இத வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பண்ணுவாங்க நெறைய பேரு. இப்ப உங்களுக்கு செல்வம் இல்லன்னா ஒரு யாகத்த பண்ணா செல்வம் வந்துரும். அப்ப உடனே பணம் வரதுக்காக பண்ணலாம். அப்படியெல்லாம் வந்து
பண்றவங்க ஆசையின் அடிப்படையில வேள்விகளை பண்ண போய் அது ஒரு அபரிமிதமான ஆசையாக மாறி அக்கிரமங்களும் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உயிர் பலியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரு உயிர்களையும் அந்த யாகத்துல போடுறது, கொல்றது, ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக குதிரைகளை கொன்னு போடுறது, இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி இந்த யாக வேள்விகளை கொஞ்சம் குட்டிச்சவர் பண்ணிட்டாங்க இடையில வந்தவங்க. அது எல்லா காலத்திலும் வருவாங்க. எப்பயுமே ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது இருக்கணும்ல, அப்படித்தானே உலகம். அப்ப எல்லா காலத்திலயும் நல்லவங்க மட்டுமே இருப்பாங்களான்னா அப்படி எந்த காலத்திலயுமே கிடையாது. உலகம் தோன்றியதுல இருந்து உலகம் அழியிற வரைக்கும் 2 பேருமே இருப்பாங்க. அப்பதான் அந்த உலகம் வந்து இயங்கும். இல்லைன்னா இயங்காது. அப்ப அந்த இயக்கத்துல கெட்டவன், நல்லவன் 2 பேர் இருந்தா தான் அந்த விஷயமே நடக்க முடியும். இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது நிழலின் அருமை வந்து வெயில்ல தெரியும், வெயிலின் அருமை வந்து நிழல்ல தெரியுங்கிற மாரி, நமக்கு அந்த கடுமையான வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து நிழல்ல மரத்தடியில உட்கார்ந்தா, ஆஹா! என்ன ஒரு அருமையா இருக்கு, இதமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா, அந்த நிழல் அவ்வளவு அருமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வெயில்ல அலைஞ்சதுனால. அப்ப வெயிலே இல்லன்னா, நீங்க அந்த நிழல்லயே உட்கார்ந்திருந்தா, உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியுமா? அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த மரத்தினுடைய குளிர்ச்சியும், அந்த மரத்தினுடைய அந்த சூழலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. ஏதோ உட்கார்ந்துட்டு இருப்பீங்க அவ்வளவுதான். ஆனா, உங்கள வெயில்ல அலைய விட்டுட்டு, உங்கள கொண்டு வந்து அந்த மரத்தடியில உட்கார வச்சோம்னா, ஆஹா! என்ன அருமையா இருக்குன்னு அப்பதான் அத ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப அந்த டிஃபரண்ட்ட நீங்க உணரணும்ல. அப்ப அதுக்கு ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன் நடக்கணும்ல. அப்படிதான் இந்த படைப்பே இருக்கு. அப்ப அதனால உங்களுக்கு வந்து துயரம் வந்தா தான் சுகம் தெரியும். எப்ப பார்த்தாலும் சுகமாவே இருந்தீங்கன்னா துயரம் தெரியாதுல்ல. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்தா தான் அடுத்தது சந்தோஷம் வரும். சந்தோஷமே இருந்தா உங்களுக்கு அது சந்தோஷம்னே தெரியாதுல்ல. அப்படிதான் பிரச்சனை. அதுதான் பெரியவங்க வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது சந்தோஷத்திலேயே நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். அது சந்தோஷம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப சங்கடங்கள் வந்த பிறகு தான் அது மாறும்போது இது சந்தோஷம்னு புரியும். அதுக்கிருந்து இது மாறுபடுதே, அத விட இது நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு அந்த டிஃபரண்ட்ட ஐடென்டிஃபை பண்ணி இத என்ஜாய் பண்றதும், அத வெறுக்கிறதும் எப்படி நடக்குது? அந்த வித்தியாசம். அது மாரி இங்க புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில இங்க நெறைய விஷயங்கள் வந்தது. அப்படிதான் வரும். ஏன்னா இயற்கை அப்படிதான் குடுக்கும். அப்ப வேதாந்தத்துல இப்ப இந்த கர்ம காண்டமும், ஞான காண்டமும் 2ம் தனித்தனி பார்ட்டு. இப்ப நம்ம ஞான காண்டத்துல இருக்கிறோம். ஞானத்துல முதிர்ச்சி. அதாவது இங்க இருப்பது இறைவன் மாத்திரம் தாங்கிற அந்த புரிதல், அந்த ஞானம். ஆனா கர்மத்துல இருந்தா நீங்க ஏதாவது வேள்வி அது இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஜபதபங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், நெறைய விஷயங்கள் கர்மத்துல இருந்து எடுத்துக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில இங்க வேதாந்திகள் வந்து நியாய வைசேசிக தத்துவத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அது தரிசனங்கள்ல அவங்களுடைய தத்துவம் தனியா வரும். அவங்க தான் தர்க்கவாதிகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்த கேட்டுட்டு நம்மகிட்ட சில சந்தேகங்கள் கேட்பாங்க. சில கேள்விகள் எழுப்புவாங்க. நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். அது நம்ம ஏற்கனவே இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இப்ப நம்ம பஞ்சதசியிலேயே வந்து புத்த மதத்துக்கு விரோதமா நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் இருக்குங்கிறத நம்ம சொன்னோம். அப்ப புத்த மதம் எப்படி வந்து இருப்ப வந்து சூன்யம்னு சொல்லிடுச்சு. ஆனா நாம வந்து அந்த சூன்யம்னு சொல்ல முடியாது. நம்ம அத அறிவுன்னு தான் சொல்றோம். அப்படின்னு நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகளுக்கும், புத்த மத ரிஷிகளுக்கும் உண்டான வித்தியாசத்த காட்டிக் குடுத்தோம். புத்த மதத்திலயும் நெறைய ரிஷிகள் இருக்காங்க. புத்த மதத்திலயும் நெறைய பேர் வருவாங்க. ஏன்னா எல்லா மதங்கள்லயும் ரிஷிகள்னா யாரு? அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதற்காக வாழ்கின்றவர்கள். அவர்கள் நல்லது தான் பண்ணுவாங்க. அவங்க யாரையும் கெடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த புரிதல்ல அந்த பிறவிய கடக்க மாட்டாங்கல்ல. இப்ப நீங்க சைவ சமயத்துல இருந்தாலும், வைணவ சமயத்துல இருந்தாலும் நீங்க நல்லது தான் பண்ண போறீங்க. நீங்க சிவபெருமான போய் வணங்குறதுனால கெட்டது பண்ண போறதில்ல. பூஜை பண்ணுவீங்க, டெய்லி சிவன் கோயிலுக்கு போவீங்க, அங்க கலந்துக்குவீங்க, அந்த தேவாரம், திருவாசகம்லாம் பாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதுவே சாஸ்வதமான இல்லையே. அது மனப்பக்குவத்துக்கான பயிற்சி முறைகளாக தான் இருக்குமே தவிர, அடுத்தது அந்த பிறவா பெருநிலைய நீங்க அடையணும்னா, ஞானத்துக்கு வந்து தான் ஆகணும். அது மாரி இங்க விஷயங்கள புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில இங்க சொல்றாரு. அவித்தை அழிந்த பிறகு உடல் தொடர்வது வந்து பிராரப்த கர்மா. ஆனா இது வந்து எங்கள் சித்தாந்தத்தில் என்ன குறை என்று கேட்டா, இப்போ உபாதான காரணம் அழிந்தாலும், அந்த காரியத்துக்கு பொருளாக இருக்கின்ற காரணம் எப்படி அழியாமல் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. மண் வந்து குடத்தின் உபாதான காரணம். அதே மாரி தங்கம் வந்து நகையின் உபாதான காரணம். ஆனா நியாயம்ங்கிற தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காரணம் அழிந்த பின்பும் அதன் விளைவு உடனே அழிவதில்லை என்று சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. "க்ஷணம் காரியம் பிரதீட்சதே" அப்படிங்கிற வார்த்தை அங்க போடுறார். அதாவது காரியம் இன்னும் ஒரு கணம் காணப்படுகிறது. இங்கு க்ஷணம் என்பது ஒரு வினாடி என்று மட்டும் கொள்ளக்கூடாது. அத புரிதலுக்காக அந்த காரணம் நீங்கிய பிறகும் காரியத்தின் தோற்றம் சிறிது காலம் தொடரலாம் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்ப நம்ம ஒரு மின் விசிறிய கரண்ட் வந்த உடனே போடுறோம் வீட்ல. உடனே மின் விசிறி சுற்ற ஆரம்பிக்குது. திடீர்னு கரண்ட் போயிடுது. கரண்ட் போன பிறகு மின்சாரம் இல்ல தான். ஆனா மின் விசிறி உடனே டப்புன்னு நிக்குதா? நிக்காது. அந்த ஏற்கனவே சுற்றப்பட்ட அந்த விசையின் காரணமாக மீண்டும் சிறிது நேரம் சுத்திட்டு தான் அந்த மின் விசிறி நிக்கும். கரண்ட் போயிட்டா, சக்குன்னு அப்படியே சினிமால காட்டுற மாரி ஸ்டில் ஆகாது. கொஞ்ச நேரம் ஓடிட்டு தான் அது நிக்கும். அப்ப இது மாரி ஒரு விசிறிய இயக்குறோம், மின்சாரத்த நிறுக்கிறோம். மின்சாரம் இல்லனாலும் விசிறி உடனே நிக்கிறது இல்ல, ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப சிறிது நேரம் அது சுற்றிக் கொண்டு தான் இருக்கு அப்படின்ட்டா, ஏன் அது முந்தைய இயக்கத்தின் காரணம். அப்ப அது மாரி இங்க அவித்தை நீங்கி விட்டது. ஆனால் பிராரப்தம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே உடல் தோற்றம் தொடர்கிறது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்கு தர்க்கவாதிகள், அதாவது நியாயவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வித்யாரண்யர் அவர்களது தர்க்கத்தை அவர்களுக்கு எதிராகவே இங்கு உபயோகப்படுத்தி விளக்கம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்ப வேதாந்த நூல்களில் அடிக்கடி காணப்படுகின்ற ஒரு அழகான முறையை எடுத்து இங்க உபதேசம் கொடுக்கிறார். தத்துவ தஸ்மாக்கம் கிம் ந சம்பவேத் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்படியானால் எங்கள் சித்தாந்தத்திலும் அது ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவர் இங்க புரிய வைக்கிறார். இதுவே ஸ்லோகத்தின் ஒரு முக்கிய வாதமாக பார்க்க முடிகிறது. அதாவது அவித்தை நீங்கிவிட்டது, ஆனால் அதன் காரியமான உடல், மனம், வியாவகாரம், பிராரப்தம் முடியும் வரை தொடர்கிறது. அப்ப இது தர்க்க விரோதம் இங்க எதுவும் கிடையாது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க நமக்கு எளிமையா புரிய வைக்கிறாங்க மகான்கள். அப்ப இங்க விஷயம் வந்து எப்போது நீங்கும் அப்படின்னு கேட்டா, அவித்தைங்கிற அந்த அஜ்ஞானம் நீங்கிய பிறகு ஞானம் வந்த பிறகு. அப்ப ஞானம் வந்த பிறகு கூட இப்ப நான் பிரம்மம் என்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் என்னுடைய உடம்பு, மனசு போகலையே. இப்ப நான் பிரம்மம்னா பிரம்மத்துக்கு உடம்பே கிடையாது. கரெக்ட்டா? ஏன்னா நம்ம இப்ப அத்வைத வேதாந்தத்த படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நானே பிரம்மம் என்று நம்ம உணர்ந்துட்டோம். ஆனாலும் நான் பிரம்மம்ங்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை என்ன? உடல்லயும் மனசு இருக்கு என்கிட்ட. அப்ப இத நான் நீக்க முடியாதுல்ல. நான் பிரம்மம்ங்கிறது உணர்வு ரீதியா உணர்ந்தாலும், என்கிட்ட உடலும் மனசும் உபயோகத்துல இருக்கிறதுனால, இது இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்த உபயோகப்படுத்தி தான் ஆகணும். அப்ப இத விட்டு விட முடியாது. அப்ப இந்த உடலையும் மனசையும் வச்சு என்ன பண்றது? உலகத்துக்கு உபயோகமா ஏதாவது செய்ய வேண்டியது தான். வேற என்ன செய்றது? புரிஞ்சுகிட்ட பிறகு. புரியறதுக்கு முன்னாடி எத வேணா செஞ்சுட்டு இருப்போம். புரிஞ்ச பிறகு இந்த உடம்பும் மனசும் பிராரத்தப்படி இருக்கும். அது எவ்வளவு நாள் இருக்கோ இருக்கட்டும். அதனுடைய வாழ்நாள் வரைக்கும் அது வாழட்டும். ஆனா அந்த வாழ்க்கைய வீணாக்காம, இது போன்ற விஷயங்கள உலகத்துக்கு குடுக்கலாம். அப்படிங்கிறது தான் இங்க ரிஷிகள் பண்றது. நம்ம கேட்கலாம். ஏங்க நீங்களே பிரம்மம் ஆயிட்டீங்க. அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு இந்த விவகாரம் எல்லாம்? சும்மா அப்படியே நிஷ்டையில உட்கார்ந்திருக்க வேண்டியதுதானே அப்படின்னா, நிஷ்டையில உட்கார்றதுக்கு அங்க என்ன இருக்குது? உண்மையிலேயே எங்க உடல், மனசு நான் அல்ல. நான் எப்பொழுதுமே நிஷ்டையில் தான் இருக்கிறேன். ஆத்மாவுக்கு வந்து என்ன நிஷ்டை தேவைப்படுது? ஆத்மாவுக்கு எந்த நிஷ்டையும் தேவையில்ல. ஏன்னா அது எப்பவுமே நிஷ்டையில் தான் இருக்கு. நிஷ்டைன்னா என்ன? அது அசங்கன். எதனோடும் சம்பந்தப்படல. அதுக்கு அசைவு கூட கிடையாது. எதிலும் சங்கமிக்காதது மட்டுமல்ல. அது அசைவது கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா நிலையில நம்ம ஒரு ஞானி உணர்ந்தான் அப்படின்னா, அப்ப அவன் அப்படிதான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு உடலும், மனமும் அசையுதே. அந்த அசைவு அவன் அல்லங்கிறத அவன் நல்லா தெளிவா புரிஞ்சுக்குவான். அந்த ஊடகத்த பயன்படுத்தி உலகத்துக்கு அதே விஷயத்த குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க ரிஷிகள் வந்து வாழையடி வாழையா வம்சமா நமக்கு இந்த விஷயத்த குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப வித்யாரண்யர் வந்து இங்க தர்க்க ரீதியாக இத உறுதிப்படுத்தி, அந்த நிதித்தியாசன நோக்கம் என்ன அப்படின்னா, ஞானம் வந்துவிட்டா எனக்கு இனி நோய் வரக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. அல்லது எனக்கு முதுமை வரக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. நோயும் வரலாம், முதுமையும் வரலாம். ஏனென்றால் அந்த நோயும், முதுமையும் உடலுக்கானது. அது ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லையே. நான் ஆத்மா என்று உணர்ந்தது நான் உடல் அபிமானத்தில் நான் உணரல. நான் உடல் கடந்த உணர்வுல உணர்ந்த விஷயம் அது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு தான் உடல் கிடையாது. அதனால அந்த உடலுக்கு நோய் வராது. ஆத்மாவுக்கு தான் உடல் கிடையாது. அதனால அந்த உடல்ல முதுமை வராது. ஆனா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற உடம்புக்கு நோயும் வரும், முதுமையும் வரும். அப்ப இது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அது ஆத்மா கிடையாது. அது ஆத்மா பிரதிபிம்பிக்கிற ஒரு ஊடகம் தான். அப்ப அந்த ஊடகத்துக்கான பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப நீங்க உங்கள பார்க்கறதுக்கு தான் உங்க வீட்ல ஒரு கண்ணாடி வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த கண்ணாடி எப்பயுமே பளபளப்பா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? கண்ணாடின்னு இருந்தா அதுல தூசு படியும், அழுக்கு படியும். அப்ப நீங்க அந்த அழுக்கு, தூசு அல்லது எண்ணெய் பசை புடிச்சுக்கிட்டு இருக்குன்னா, அதெல்லாம் நீங்க தொடச்சு தொடச்சு கிளீனா மெயின்டெயின் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கணும். சரி அப்படியே கொஞ்ச நாள் மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் போகுது. சில வருடங்கள் போன பிறகு அப்படியே மொல்லமா பாதரசம் உரிய ஆரம்பிக்கும். பின்னாடி அப்படியே கருப்பு கருப்பா மாறும். ஏன் கருப்பு கருப்பா மாறுதுன்னா, பாதரசத்தினுடைய தன்மை அப்படியே விடுபட்டு போகும். அப்ப அந்த கண்ணாடி அப்படியே பிளாக்கா மாறுன உடனே, இன்னும் இந்த கண்ணாடி வேலைக்கு ஆகாது. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது, அந்த கண்ணாடி தூக்கி நம்ம வீச போறோம்.
அப்ப அந்த கண்ணாடியினுடைய பர்ப்பஸ் வந்து என்னுடைய முகம் பார்க்கத்தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் வீட்ல. ஆனா அது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு தேய்மானம் இருக்கு. அது மாரி இங்க பிரம்மம் தன்னையே பார்ப்பதற்கான ஊடகத்த உண்டு பண்ணி உடலா வச்சிருக்கு. ஆனா இந்த உடல் எப்பவுமே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அது வந்து என்னுடைய உபயோகத்துக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அது தேய்மானமாகும், போகும், உடையும், அது போயிட்டு போகுதுங்கிற அளவுக்கு தான் பிரம்மம் இருக்கு. ஆனா நாம தான் அந்த அந்த இன்டெலெக்ட்ட காஸ்மிக் இன்டெலெக்ட் நம்மகிட்ட வாங்கிக்கிட்டதுனால, அந்த அபிமானத்தினால நமக்கு இது போயிடக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். இந்த பாடி போயிடக்கூடாது, இந்த மைண்ட் போயிடக்கூடாது. இது என்னது? நான் இத விடமாட்டேன். அப்படின்ட்டு நம்ம அடம் பண்ணி புடிச்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன அடம் பண்ணி பிடிச்சு வச்சாலும் எக்ஸ்பைரின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ வந்து ஒண்ணு வந்துட்டா, அதுக்கு படைக்கப்பட்டா அதுக்கு ஒரு அழிவு நிச்சயம். அந்த அழிவ நம்ம ஏத்துக்கிறது தான் இங்க ஞானம். அழிவ ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அது அஞ்ஞானம். அப்ப இங்க உடம்பு வந்து போகும். அது நான் அல்ல. நான் என்றும் அழியாத ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, அதுக்கு உதாரணம் என்ன? உபாதான காரணம் மண்ணு தான். மண்ணுல நான் ஒரு பானைய செஞ்சு வைப்பேன். விதவிதமான பானைகள் செஞ்சு வைப்பேன். அந்த பானைக்கு அழிவு வரும். உடைஞ்சிடும். உடைஞ்ச பிறகு அது தூள் தூளா, சில்லு சில்லா உடையும். அப்புறம் நாளடைவுல அப்படியே அது மீண்டும் பவுடரா மாறிடும். மண்ணோடு மண்ணா மக்கிடும். அப்ப மண்ணா மாறிடும். அதுக்கப்புறம் மீண்டும் அத எடுத்து பானை பண்ணலாம். ஆனா, மூலம் மண்ணு தானே தவிர பானை வந்து போறது தானே. பானை அப்படியே இருக்கணும், உடையவே கூடாது அப்படின்னு நினைச்சா நடக்குமா? நடக்கவே நடக்காது. அது மாரி தங்கம் மூலம் தான். தங்கத்துல நீங்க நெக்லஸ் பண்ணலாம், செயின் பண்ணலாம், வளையல் பண்ணலாம். ஆனா அது அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்த்தா முடியுமா? நாளடைவுல செயின் தேஞ்சு போய் கட் ஆயிடும். வளையல் வளைஞ்சு ஒடுங்கிடும். அப்ப அந்த வளையல் ஒடுங்கிடுச்சுன்னு சொல்லி நீங்க திருப்பி அத அழிச்சு, திருப்பி தங்கமா தான் மாத்துவீங்களே தவிர, அந்த வளையலாவே வச்சுக்கணும்னு நினைக்க முடியாது இல்லையா? அது மாரி எல்லாமே அதனுடைய மூலத்துக்கு திரும்பிடும். அப்ப அது மாரி இங்க உடலும் தன்னுடைய மூலத்துக்கு திரும்பத்தான் செய்யும். ஏன்னா உடல் எங்கிருந்து வந்தது? பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில வந்த உடம்பு. அப்ப பஞ்சபூதங்களுக்கே மீண்டும் திரும்பிடும். ஆகவே இங்க உபாதான காரணம் இருக்கிறோம். ஆனா, அதனால உண்டான பொருட்கள் வந்து கொஞ்சம் தாமதமா அழியும். அப்படிதான் இந்த உடம்பு வந்து ஞானிக்கு இருக்கும். அது அவனுடைய பிராரப்த கர்மா அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்போ அந்த விட்சேப காரியமான உடல், மனம், வியாவகாரம் பிராரப்தம் முடியும் வரை தொடர்வதில் எந்த முரண்பாடும் இல்லை. இதுவே ஜீவன் முக்தி சித்தாந்தத்தை தர்க்கபூர்வமாக உறுதிப்படுத்தும் இந்த ஸ்லோகத்தின் சாரம் என்பதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப வித்யாரண்யர் இதைத்தான் இங்க புரிய வைக்கிறார். அதாவது காரணம் அழிந்த பின்னும் காரியம் சிறிது காலம் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றை வந்து இங்க முன்வைக்கிறார் வித்யாரண்யர். அப்ப எதிராளி கேட்கலாம். அதாவது தர்க்கவாதிகள், பூர்வ பட்சிகள் என்ன கேட்பாங்கன்னா, சரி அந்த சனம் என்பது ஒரு மிகச்சிறிய காலம் தானே. ஆனால் ஞானி வந்து பல ஆண்டுகள் வாழ்கிறாரே, அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு கேள்விய அவன் கேட்பான். ஏன்னா எப்பயுமே பூர்வ பட்சிகளை பொறுத்த வரைக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்டுதான் பதில் பெறுவாங்க. அப்படி கேள்வி மேல கேள்வி கேட்ட பிறகு அவங்க ஒரு தெளிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து இதுக்கு வந்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இப்ப நியாயம், வைசேசிகம் எல்லாம் இல்ல. இப்ப வந்து புத்த மதம் அழிஞ்சிடுச்சு. நம்ம பாரத தேசத்துல இல்ல. அது இந்தோனேசியா, தைவான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு போயிடுச்சு. அந்த புத்த மதம் எல்லாம். சமண மதம் கம்ப்ளீட்டா அழிஞ்சுது. அப்ப இது மாதிரி ஏகப்பட்ட மதங்கள் வந்தாலும் கடைசியில எல்லாம் எங்க வருவாங்கன்னா இந்த வேதாந்தத்துக்கு தான் வந்தாகணும். ஏன்னா உங்களுக்கு இதுதானே சத்தியம், சாஸ்வதம். தன்னை உணர்வதுதான் இங்க முடிந்த முடிவு. வேற எங்க போனாலும் இங்க வந்தே ஆகணும். அதுக்கு பிறவிகள் வேணா மாறி மாறி வரலாம், காலங்கள் மாறலாம், உடம்பு மாறலாம். அது நம்முடைய பிராரப்தத்தின்படி பாரத தேசத்திலேயே பிறந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கோமான்னு சொல்ல முடியாது. வேறு நாடுகள்ல கூட நம்ம பிறக்கலாம். அப்ப நமக்கு அதனால இன்னும் சில காலங்கள் எடுத்துக்கலாம். அது நமக்கு தெரியாது. அதனால தர்க்கவாதிகள் வந்து இந்த மாதிரி பல விசாரணைகளை பண்ணி பண்ணி நம்முடைய பாரத தேசத்துல நம்முடைய சனாதன தர்மத்த என்றைக்கும் அழியாம நம்ம வச்சிருக்கோங்கிறது தான் இங்க விஷயமே. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சனாதன தர்மத்த அழிக்க முடியாது. ஏன்னா அது என்றும் அழியாது. ஏன்னா அது மட்டும் தானே இருப்ப காட்டிக் கொடுக்குது. வேற எந்த மதங்களும், சாஸ்திரங்களும் இருப்ப காட்டிக் கொடுக்காது. அதாவது இருப்ப காட்டிக் கொடுக்காதுன்னா, தன்னுடைய சுயத்த காட்டிக் கொடுக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது வேற பொருள காட்டி காட்டி உங்கள மனமயக்கம் அடைய செய்யும். மோகம் அடைய வைக்கும். வெளி விவகாரங்கள்ல உங்கள ஈர்க்கும். ஆனா தன்னை தான் அறிகின்ற ஒரு உயர்ந்த சாதனைய வந்து நம்முடைய அத்வைத ஞானம் மட்டும் தான் குடுக்கும். அதுதான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய உண்மையான சாஸ்திரம் கூட. அதுதான் மகரிஷிகள் நமக்கு குடுத்தது பொக்கிஷம். இதுதான் அழியாத தர்மம் என்று பெயர் இதுக்கு. என்றும் அழியாதது அப்படின்னு இதுக்கு பேரு. சனாதன தர்மம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம இதோட நிறைவு செய்வோம். 54வது ஸ்லோகத்தோட இன்றைக்கு நம்ம நிறைவு செய்வோம். நேரம் கருதி தொகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.